ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புல்லியன் ரோஸ் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீடு வைக்க போகிறோம். சுற்றியும் ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ப்ரோ சர்க்கிள் வச்சு போட்டிங்கனாலும் ஓகே. சின்னதாக இருந்தால் போதும், ஓகேங்களா? இது வச்சே வந்து நம்ம போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து இதில் 2 டைப் இருக்குது. நான் டைப் 2 சொல்லித்தரேன். டைப் 1 நம்ம போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வந்து அடிக்கடி வந்து கிளாத் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பழகிட்டு அப்புறம் இதை பழகிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து இதே மாதிரியே நீங்கள் பழகிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், கீழேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டேன். 8x8 ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், ஓகேங்களா? 6x6 போடலாம், இல்லைனா 8x8 போடலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 mm பீடு வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டிசைனுக்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணலாம், பில்லியன் நாட் போட்டுகிட்டே வரலாம். ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீடில் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, ரவுண்டு, அதை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ நான் த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சா, எடுத்துகிட்டு நீடில் இந்த மாதிரி டவுன் வேர்ட்ஸில் பிடிச்சிக்கோங்க, லூஸாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 டைம் இல்லைனா 6 டைம் சுற்றிட்டு உள்ளே வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் வந்து கீழே மெதுவாக இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது ரிலீஸ் ஆகும். அந்த லூப்பை விட்டுறாதீங்க. விடாமல் அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 7 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்தது ரொட்டேட் பண்ணது வருதோ அந்த இடத்துல வச்சு அந்த லூப்பில் வந்து பஞ்ச் பண்ணிடுங்க. லூப் வழியாக எடுத்து பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புல்லியன் நாட் வந்து கிடச்சிடும், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் போட்ட அந்த பெட்டல்ஸில் சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து டவுன்வர்ட்ஸில் நீடில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து சிக்கு இல்லாமல் அழகாக வந்து த்ரெட்டு வந்து கீழே போயிடும். அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிறத விட்டுறாதீங்க. மேலே திருப்பியும் நீடில் கீழே இருந்து மேலே அந்த கோட்டு மேலேயே எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த லூப்பில் மாட்டிட்டு என்ன பண்ணணும், த்ரெட்டை வந்து மறுபடியும் மேலே எடுத்துருங்க, ஓகேங்களா? திருப்பியும் கீழேயே பஞ்ச் பண்ணிடுங்க. நீடில் வந்து நான் கேபிட்டரோ நீடிலில் வந்து நம்பர் 6 எடுத்திருக்கேன். 5 and 6 ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதோட சென்டர் எது, ஸோ அந்த சென்டர்லேருந்து திருப்பியும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டவுன் வேர்ட்ஸில் போட்டுட்டு நீடில் 1 2 3 4 5 6 7 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சேம் அதே இடத்துல வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து த்ரெட்டை சிக்கில்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப் அண்ட் டவுன் எடுத்தோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து த்ரெட்டு வந்து சிக்கில்லாமல் ரிலீஸ் ஆகும். திருப்பி அந்த லூப்பில் வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போடுறது கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து அந்த பில்லியன் நாட் போடுறோம் இல்லைங்களா, ஒரு நாட்டு அதோடைய சென்டர்லேருந்து அதோட லென்த்தில் அதோடைய சென்டர்லேருந்து எடுத்திங்கன்னா ரோஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும். ரொம்பவே அழகான ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட. திருப்பியும் இந்த புல்லியன் நாட்டோடைய சென்டர் எதுவோ அங்கேருந்து எடுத்துகிட்டு டவுன்வர்ட்ஸில் வச்சு 1 2 3 4 5 6 7 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல பஞ்ச் பண்ணுறோம்.
நீங்கள் இதை வந்து சில்க் த்ரெட்லேயும் போடலாம், இல்லை காட்டன் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வரும், நம்ம இது எவ்வளோ தடவை மேம் ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு 7லேருந்து 9 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் வைஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும். அதுக்கு மேலே வந்து இந்தளவுக்கு ரோஸ் போடுறதுனா வந்து நீங்கள் தான் வந்து அந்த ரொட்டேட் பண்ணுறத வந்து டிசைன் பண்ணணும். எந்த அளவுக்கு வரணும், எந்த லென்த் வேணுங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த ரோஸு. இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம இந்த டவுன்வோர்ட்ஸில் வச்சுக்கிறதுக்கு பதுவாக ஆப்போசிட்லேருந்து நீடில் வந்து சேம் அதே இடத்துக்கு கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது அதிகமாக வந்து கிளாத் லூஸ் ஆகும். நம்ம அடிக்கடி வந்து டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுட்டு, டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுட்டு, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பழகும்போதே இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளாத் லூஸ் ஆகிற இஷ்யூ வந்து வராது. நீங்கள் பில்லியன் ஆர்ட் இல்லாத ப்ளவுஸே பார்க்க முடியாது. எவ்வளோ ஹெவியான ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இன்னும் சிம்பிளான ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம ரோஸ் போடும்போது அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரியும் காஸ்ட்லியான இருக்கிற மாதிரியும் காட்டும். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போடுறதுக்கு கற்று வச்சுக்கோங்க. 2வது வந்து அந்த நீடில் பஞ்ச் பண்ணுறதுலையும் இருக்குது. நீங்கள் மாற்றி பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த பெடல்ஸ் வந்து வராது. ஸோ அதுவுமே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பெடல் போட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அதுவும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் இங்கே ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். இதில் வந்து நாங்கள் கூடவே ப்ளவுஸ் ஒர்க்குமே சொல்லித்தரோம், ப்ரூச் கிளாஸுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.